வல்லரசிய ஆதிக்கத்தை வன்மையாக எதிர்ப்போம். இதெல்லாம் நாம் முன்வைத்த முழக்கங்கள். தொடக்கத்திலேயே நம்முடைய கொள்கைக்கான அடித்தளங்கள் என்ன என்பதை நாம் டிக்ளேர் செய்திருக்கிறோம், பிரகடனம் செய்திருக்கிறோம், அறிவிப்பு செய்திருக்கிறோம். 1990 ஏப்ரல் 14 91 ஏப்ரல் 14 சரியாக சொன்னால் 1991 ஏப்ரல் 14 நம்முடைய இயக்கத்தின் கொடி மதுரை மண்ணில் புதூரில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள். கொடி சொல்லும் கொள்கை விளக்கம் என்று அப்போதே துண்டறிக்கைகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். நீலம் என்பது உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும், சிவப்பு என்பது புரட்சிகர பாதையை குறிக்கும், நடுவிலே இருக்கிற நட்சத்திரம் விடியலை நினைவுபடுத்தும் விடி வெள்ளியை குறிக்கும், அந்த விடிவெள்ளியின் ஒவ்வொரு முனையும் ஒரு வியூகத்தை குறிக்கும். ஒன்று சாதி ஒழிப்பு, இன்னொன்று தமிழ் தேசியம், இன்னொன்று வர்க்க விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, இன்னொன்று மகளிர் விடுதலை, இன்னொன்று ஏகாதிபத்திய எதிர்ப்பு. ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்றால் அது கம்யூனிஸ்டுகளுக்குரியது. பாட்டாளி வர்க்க விடுதலை என்றால் அது கம்யூனிஸ்டுகளுக்குரியது. பெண் விடுதலை, மகளிர் விடுதலை என்றால் அது பெண்ணுரிமை இயக்கங்கள் மட்டுமே பேசக்கூடிய பெண்ணியவாதிகளுக்குரியது. தமிழ் தேசியம் என்பது தமிழ் அறிஞர்கள், தமிழ் உணர்வாளர்கள் பேசுவது. சாதி ஒழிப்பு என்றால் அம்பேத்கர் இயக்கங்கள் பேசுவது. இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனி செக்டேரியன் பாலிசி, தனித்தனியாக தனித்தனி இயக்கங்களால் உள்வாங்கப்பட்டவைகளாக அடையாளம் காணப்பட்ட அந்த காலத்தில் இவற்றை அனைத்தையும் ஒரே களமாக்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.